வெல்கம் டு துபாய் பேங்கர். இந்த வீடியோவில் வந்து ஏஆர்ஆர்பி பிளாட்டினம் கிரெடிட் கார்டு ராக் பேங்கோட பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் மெயின் பெனிஃபிட்ஸ். பார்த்திங்கன்னா மினிமம் சேலரி வந்து 5,000 எபோவ் இருக்கணும். ஸோ இது என்ன பெனிஃபிட்ஸ்னால், ஏன் 1.75 ஏர் ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 5 கிராம்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 1.75 ஏர் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஜாயினிங் போனஸ் வந்து 20,000 ஏர் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு அட்வான்டேஜ். நோ மேக்ஸிமம் கேப்பு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மெயின் பார்த்திங்கன்னா 20,000 ஏர் ரிவார்டு போனஸ் இருக்குது. அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ்னால், நீங்கள் வந்து 5,000 கிராம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் ஸ்பெண்ட் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த 20,000 ஏர் ரிவார்ட்ஸு உங்களுக்கு வந்து வெல்கம் போனஸாக கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் அண்ட் யூட்டிலிட்டி ஸ்பென்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. வேல்டு ஒன்லி ஆன் ரீட்டைல் ஸ்பென்ஸ். லிமிடெட் டைம் ஆஃபர் தான். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெனிஃபிட்ஸ் இது உங்களுக்கு ஜாயினிங் போனஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆனுவல் ரிட்டன் டிக்கெட் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஏர் அரேபியாவில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் உங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ ரிட்டன் டிக்கெட்டு நீங்கள் இது ரிட்டன் டு UAE, நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறீங்களோ அது ரிட்டன் டிக்கெட் பண்ணி நீங்கள் ஒன்று புக் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ்னால், நீங்கள் பெர் இயர் வந்து 30,000 கிராம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட்ஸ் வந்து ரிட்டன் டிக்கெட் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் ஏர் அரேபியாவில் மட்டும்தான் ரிட்டன் டிக்கெட் டு UAE. அதுதான் உங்களுக்கு கண்டிஷன்ஸு. இது ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ஸ்பெண்ட் பண்ணிடணும். கவர்மெண்ட் அண்ட் யூட்டிலிட்டிஸ் ட்ரான்சாக்ஷன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளை நோ பே லெட்டர் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு எல்லா கார்ட்ஸ்லையுமே இது இருக்கும். நீங்கள் 0% நீங்கள் போட்டுக்கலாம், புக் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நார்மல் தான். அது பெரிய பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் கரீமில் அந்த ஆஃபர் இருக்குது உங்களுக்கு. ஸோ கரீம் ட்ரான்ஸ்ஃபரில் நீங்கள் வந்து என்ஜாய் ஃப்ரீ ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் கரீம் அப் டு 2 times a year நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. கரீம் வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் உங்களுக்கு அந்த டாக்ஸியில் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த கரீம் சர்வீஸு. மேக்ஸிமம் 100 பேர் ரைடு வந்து உங்களுக்கு இதில் கண்டிஷன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மூவி டிக்கெட். இதுவும் நல்ல பெனிஃபிட்ஸ் இந்த கார்டில். மூவி டிக்கெட் பார்த்திங்கன்னா 50% வாக் சினிமாஸில் இருக்குது. ஸோ வந்து மினிமம் 2 tickets பெர் மந்த்து, மேக்ஸிமம் 2 tickets பெர் மந்த்து. பார்த்திங்கன்னா ஏர் அரேபியா ப்ரீமியம் கார்டில் மட்டும்தான் அது உங்களுக்கு இது கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது ஒரு அட்வான்டேஜ். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெண்டிங் கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மூவி டிக்கெட் இருக்கும் எவ்ரி மந்த்து. ப்ளஸ் ரிவார்ட்ஸு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஏர் அரேபியா ரிவார்ட்ஸ் வரும். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற 5 கிராம்ஸுக்கு 1.75 ரிவார்ட்ஸ் வரும் உங்களுக்கு. இன்டர்நேஷ்னல் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ வித்தின் UAE நீங்கள் ஏர் 5 கிராம்ஸ் பண்ணிங்கன்னா 1.25 வரும் உங்களுக்கு. ஸோ ஏர் அரேபியாவில் பண்ணால் மட்டும் 1.75 வரும். ஸோ இது எல்லாமே இந்த ரிவார்ட்ஸோடது. என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது உங்களுக்கு இதில். அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா பேக்கேஜ் அலவன்ஸ் உங்களுக்கு. ஸோ இதுவும் நார்மலாக எல்லா கார்ட்லையும் இருக்கிறது தான். ஸோ பேக்கேஜ் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் 20,000 ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக 10 kg பேக்கேஜ் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் 2 மீல் வச்சரோட. இது நல்ல பெனிஃபிட்ஸு ஏர் அரேபியாவில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே இதுதான் மெயின் பெனிஃபிட்ஸு. மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே எல்லா கார்ட்லையும் இருக்கிற மாதிரி தான். ட்ராவலுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. கார் ரெண்டலுக்கு டிஸ்கவுண்ட்டு. இது எல்லாமே மாஸ்டர் கார்டோடது இருக்கும். ஸோ இது வந்து எல்லாம் நார்மலாக இருக்கிறது தான். லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. தலாபாத்தில் ஃபுல்லாக டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோர்சஸ் டிஸ்கவுண்ட் இது மாதிரி நிறையா இருக்கும். இது நார்மலாக எல்லா கார்ட்லையும் இருக்கிறது தான் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் மெயினாக சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். ஸோ மெயின் பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டிக்கு வரலாம். எலிஜிபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டு மினிமம் சேலரி 5,000 இருந்துச்சுன்னா இந்த கார்டு எலிஜிபிள் இருக்குது. ஃபீஸ் மெயினாக பாருங்கள். ஆனுவல் ஃபீஸ் வந்து 420 dirhams பெர் இயர். சரிங்களா? அந்த 420 dirhams பெர் இயர் வந்து ஆனுவல் சார்ஜஸ்ஸு. ஃபினான்ஸ் சார்ஜஸ் எல்லா கார்டிலையும் இருக்கும். 3.65 உங்களுக்கு இருக்குது. கேஷ் அட்வான்ஸ் ஃபீஸு, ஓவர் லிமிட் ஃபீஸ் 299, லேட் பேமெண்ட் 241 உங்களுக்கு இருக்குது. ஸோ இது உங்களுக்கு இருக்குது. இதில் ஒரு மெயின் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 20,000 பெர் இயர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் வந்து வைவேட் பண்ணுவாங்க. 20,000 பெர் இயர் பண்ணிங்கன்னா அந்த ஆனுவல் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து வைவேட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 10 பெர் இயருக்கு உள்ள கண்டிஷன்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது அட்வான்டேஜ். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு பெனிஃபிட்டான கார்டு தான். தேங்க்யூ வெரி மச்.